Audio Jungle. This is High-Tech News TV News. In a rare medical feat, one that is exceptionally uncommon in global medical literature, doctors at SRM Global Hospital successfully performed a high-risk dual emergency surgery on a 32-week pregnant patient who developed a severe spinal condition that left her unable to walk and resulted in loss of bowel and bladder control. The team first delivered the baby safely through an emergency C-section, followed immediately by a complex spine surgery to relieve critical nerve compression and prevent permanent paralysis post-surgery. The mother has regained her ability to walk and the baby is safe. The surgery was led by Dr. Yogesh, Senior Consultant, Spine Care, supported by Dr. R.K. Vidyalakshmi, Senior Consultant, Obstetrician and Gynecology, Dr. D. Abhinaya, Consultant, Clinical Hematology, Dr. C. Ashok, Senior Consultant, Neonatology and Dr. R. Shanmita, Consultant, Anesthesiologist, SRM Global Hospital. In his comments, Dr. Yogesh Kumar, Senior Consultant, Spine Care, who performed the spinal surgery, said this was an extremely rare and complex case involving a 32-week pregnancy along with obesity, diabetics, hypertension, hypothyroidism, antibody syndrome, and cauda equina syndrome all occurring together. The surgical approach itself was highly challenging as cesarean section or performed with the patient on her back, with a spinal surgeries require a face-down position. After that, in his comments, Dr. P. Satyanarayanan, President, said this was truly a team effort. The gynecologist led the pregnancy care and made the critical decision to proceed with the cesarean section. The spine surgeon performed the emergency procedure to relieve pressure on the nervuses. The hematology carefully managed a blood thinness due to her clotting condition. The anesthesiologist handled a very difficult airway and ensured safe anesthesia throughout. வணக்கம். என் பேர் டாக்டர் யோகேஷ், முதுகுத்தண்டு டாக்டர். இப்போ மிஸ்ஸஸ் ஜனனி அப்படின்னு ஒரு பேஷண்ட் 37 இயர்ஸ் குடுவாஞ்சேரிலேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், கால் மறுத்து போகிற சிம்டம் அண்ட் தென் யூரின் போகிறது வெளிக்கு போகிறது பிரச்சனையாக இருந்துச்சு. இவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, 31 வீக்ஸ். ஸோ நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு கால் செயலுன்றது காரணம் பின்னாடி டிஸ்கில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுனால அது வந்து நரம்ப பாதிச்சதுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ரெண்டாவது, இவங்களோட எவாலுவேஷன்ல இவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு, ஒபிசிட்டி 130 kg ப்ளஸ் அது இல்லாமல் ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது இது வந்துட்டு ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். ஸோ இதனால ரத்தத்தை உறைய வைக்கிறது, பிளசண்டால ப்ராப்ளம் உண்டு பண்ணுறது, பேபிக்கு அபார்ட் உண்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த வியாதியோட தன்மைகள். இதனால இந்த பேஷண்ட் வந்துட்டு கிளெக்ஸேன்ற ஒரு மருந்துல ரொம்ப நாளா இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இமீடியட்டா ஆனதுனால இந்த காடா ஈக்வினா சிண்ட்ரோம்ன்றது ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி. ஸோ இது ஒரு சிம்பிள் நம்ம சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது. ஏன்னா இதில் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வி நீட் டு இன்வால்வ் கைனகாலஜிஸ்ட், ரெண்டாவது ஹெமட்டாலஜிஸ்ட், ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்கு அண்ட் தென் அதுக்கான மெடிசன் கொடுக்கறதுக்கு ஹெமட்டாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணணும். அண்ட் மயக்க மருந்து அவங்க டாக்டருக்கும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சர்ஜரி எமர்ஜென்சியாக அவங்ககிட்ட சொல்லி அவங்க ப்ராப்ளம் புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒரு 6 hours to 8 hours ஃபர்ஸ்ட் சிசேரியன் பண்ணோம். தென் சைல்டு வந்து 31 வீக்ஸ்னால அந்த சைல்டை எடுத்துட்டு ஐசியூ கேர்ல தேவைப்பட்டது. ஃபாலோட் பை இமீடியட்டா கவுந்தடிச்சு படுத்துட்டு பேஷண்ட்டுக்கு அதே அனஸ்தீசியால தென் ஃப்ளோர் எல்லாமே கரெக்டா ஸ்டெரைல் கண்டிஷன்ல மாப் பண்ணிட்டு ப்ரோன் பொசிஷன்ல எமர்ஜென்சியா மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமின்னு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி அந்த நரம்போட ப்ரெஷரை ரிலீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்ஜரியோட சேலஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா ஒபிசிட்டி தான் ஒரு முக்கியமான சேலஞ்சிங்கா இருந்துச்சு. தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவா இந்த ஒபிசிட்டில இருந்து இவங்க இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கான ஆன்டிபயோட்டிக், அதுக்கான கன்சல்டன்ஸ் கரெக்டாக ட்ரீட் பண்ணி டவுன் த லைன் செகண்ட் டேவே அவங்க கால் மறுக்கிறது கம்மியாகி நடக்குறாங்க. அண்ட் தென் தேர்ட் வீக்ல அவங்க இண்டிபெண்டா நடக்கிறதுக்கு சரியாயிட்டாங்க. இதுதான் இந்த கேஸோட ஃபுல் டீடைல். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி சினாரியோன்றதோட காம்ப்ளிகேஷனோட சினாரியோ இந்த ஏபிஎல்ஏ சிண்ட்ரோம், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போதைராய்டு பிளஸ் ஒபிசிட்டி 130 kgன்ற சினாரியோ வந்து அவ்வளவு சீக்கிரம் அமையாது. அண்ட் ஏபிஎல்ஏனால இந்த ரெண்டு சர்ஜரியும் பேக் டு பேக் எமர்ஜென்சியா பண்றதுன்றது நாங்கள் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு காம்ப்ளிகேஷன் வைஸ் திங்க் பண்ணோம், பேஷண்ட் கேர் வைஸ் திங்க் பண்ணனால நிறைய யோசிக்கல. பட் எவ்ரி திங் அவுட்கம் வெளியே வந்த பேர் தான் லிட்ரேச்சர்லாம் எடுத்து பார்க்கும் போது இந்த மாதிரி கேஸ் எதுவும் வேர்ல்ட்ல காம்பினேஷன் அமையல, இது ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ த ரீசன் ஃபார் த சக்சஸ்ஃபுல் திங் இஸ் ஒன்லி த ஹாஸ்பிட்டல் கோஆர்டினரி கேர், ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி சார் நம்பர் 1. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் கேட்கறதுலாம் கிடைச்சது. ரெண்டாவது அதுக்கேற்ற மாதிரி எல்லா சீனியர் கன்சல்டன்ஸும் அன்னைக்கு பேக்கப் தான் இருந்தாங்க சார்.
ஸோ மகப்பேர்ல டாக்டர் வித்யலட்சுமி, அண்ட் தென் ஹெமட்டாலஜில டாக்டர் அபிநயா, அண்ட் தென் அனஸ்தீசியால டாக்டர் சண்மதி. ஸோ இவங்க எல்லாமே கோஆர்டினேட்டரா இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். ஆமா. ஸோ சேலஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதான் சார் ஸ்டெரைல் டெக்னிக். ஏன்னா ஸ்பைன் வந்துட்டு நம்ம பண்ணும்போது ஸ்டெரைலா பண்றதுன்றது ரொம்ப, அதாவது ஸ்டெரைல்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது சார். ஏன்னா இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அண்ட் அதுல இருந்து பேஷண்ட் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ல மாட்டுவாங்க. ஸோ இந்த சர்ஜரி டியூரேஷன் டோட்டலா பாத்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்த அப்புறம் சிசேரியன் செக்ஷன் ஒரு 1 hour, அண்ட் நடுவில் 1 hour வி டேக்கன் டு கிளீன் த ஃப்ளோர். அது இல்லாம அந்த 130 kg பேஷண்ட் இருக்கிறதுனால அவங்களை ஷிஃப்ட் பண்றதுக்கு வி டர்ன் டு ஓடி, அண்ட் தென் ஓடி டேபிளை செப்பரேட்டா ஸ்டெரைலா அரேஞ்ச் பண்ணி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்க் சர்ஜரியை வந்துட்டு 1.5 hours ஆச்சு. ஸோ டோட்டலா இட் டேக்கன் அரௌண்ட் 4.5 hours. யூஸ்வலா வந்து ஒரு நார்மல் ஒரு 80 kg 90 kg பர்சனுக்கு போல்ஸ்டர்னு ஒரு ரவுண்ட் பில்லோ யூஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து அந்த அப்டமன் இப்பதான் ஸ்டிச் பண்ணதுனால அதுல ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, அந்த ஊண்டம் எதுவும் ஆகக்கூடாதுக்காக இதுக்கான ஸ்பெஷல் ஒரு பெரிய பில்லோ யூஸ் பண்ணி தென் அதுல பெரிய பில்லோ யூஸ் பண்றதுனால இவங்களோட வயிறு வந்து கொஞ்சம் அப்டமன் ஃப்ரீயா இருந்ததுனால ஈஸியா ஸ்பைன் சர்ஜரி பண்ண முடிஞ்சது சார். இல்லைன்னா அந்த ரத்தம் பேக்ல அந்த ப்ரெஷர்ல வந்துட்டு நம்ம ஸ்பைனல் கார்டையே ரீச் பண்ண முடியாது. அது இல்லாம அந்த டிஸ்கையும் நம்ம டீகம்ப்ரஸ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த சர்ஜரியோட பர்பஸே ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அதனால அப்டமன் வந்து எப்பவுமே ஃப்ரீயா வச்சிருக்கும். கர்ப்ப காலத்துல யூஸ்வலா எல்லாருக்குமே ஒரு பேக் பெயின் வரும் சார். அதுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்கு. ஏன்னா கர்ப்ப காலத்துல வயிறு வந்துட்டு பெருசாகும். அப்போ நம்ம ஸ்பைன் வந்துட்டு என்ன ஆகும்னா லிகமெண்ட் லாக்சிட்டியால கொஞ்சம் முன்னாடி போகும். ரெண்டாவது ஸ்பைன்ல அதிகமான ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அப்டமன்ல ப்ரெஷர் இருக்குல்ல, பாப்பா வளர்றதுனால ஸ்பைன்ல ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஸ்கோட பெயின் அப்பப்போ வந்து போகும். மூணாவது முக்கியமான ரீசன், கர்ப்ப காலத்துல அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்து வெயில் எல்லாம் போக மாட்டாங்க, வீட்டு உள்ளே இருப்பாங்க. அதனால விட்டமின் டியும் ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் பேக் பெயின். இது மூணு தான் பேக் பெயினுக்கு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு L4-5 தான் டிஸ்க் வரணும், L3-4 தான் டிஸ்க் வரணும்னு ஒன்று கிடையாது சார். ஸோ வெயிட் பிரெக்னன்சில தூக்கக்கூடாதுன்றதுக்கு வந்துட்டு மெயினா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், ஏன்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், அது இல்லாம வந்துட்டு வளர்ற தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும், பிளஸ் பின்னாடி பேக்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். இதான் வெயிட் தூக்குறது வந்து ஒரு முறை இருக்கு சார். முட்டியை மடிச்சுட்டு தூக்குனா கொஞ்சம் அதுல ப்ரெஷர் குறையும். நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி தூக்குறதுனால தான் ப்ரெஷர் அதிகமாகும்.